எப்போதும் படிக்கிற விஷயங்கள் இருந்தா தான் அதை படிக்கிறத மனசுல பதிய வைக்கணும். புரியுதுங்களா? உங்க தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவர்ஜனால நிறைய புக்கு படிக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க போல இருக்கு. ஏங்க எங்க தலைவரை பத்தி ஒரு விஷயம் தெரியாம பேசாதீங்க. எங்க தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் யாருகிட்டயுமே பேசுனதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல. வீட்டுல படிச்சத தனியா சேர் போட்டு உட்காந்து ஸ்பாட்ல ரீகால் பண்ணுவார். ஸ்கிரிப்ட் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம உலக நடப்புகள் எல்லாத்தையுமே படிச்சது, ஸ்கிரிப்ட், கதை, இந்த படம் எடுத்துட்டு இருக்கிற படம் எப்படி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு யாருகிட்டயுமே பேச மாட்டாரு. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது சார். புசியோவை பத்தி கொஞ்சம் கூட, அதாவது கொஞ்சம் கூட நாலேஜ்ங்கிறதே இல்லாம கேள்வி கேட்காதீங்க அவரோட. ஆமா, அவர் நாலேஜுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது சார். புசி ஐயா நாலேஜுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது. ஏங்க படிச்ச அறிவை விட பட்ட அறிவு தான் நிக்கும்பாங்க. புரியுதுங்களா? பட்ட அறிவா? ஏங்க ஐயோ வாத்தியார் சொல்லி கொடுக்காத வாழ்க்கை சொல்லி கொடுக்கும்பாங்க. அந்த வாழ்க்கை பாடத்தை முழுசா கடந்து முடிச்சவரும் எங்க புசி ஐயா. நல்லா பட்டிருப்பாரு போல இருக்கு புசி ஐயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜானா இருக்கு சாமி, ஏதோ வெளிநாட்டு பணத்தெல்லாம் கையாடல் பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, கைதாக போறாராம். என்னதான் கதை? ஏதோ வெளிநாட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து பணத்தை வாங்கி தாவேக்கா மீட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிக்கிறாரு. எவிடன்ஸ் எல்லாம் நிறைய மாட்டிருக்காம என்ஐ கிட்ட. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரு விஷயம், ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்னு வச்சிருந்தா தான் பணம் கொடுப்போம். ஆமா, சும்மா வெறுமனே நம்ம அக்கௌண்ட் நம்ம ஹோல்டர் அப்படின்னா இவனுக்கு கொடுத்துட மாட்டான். அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் புரியுதுங்களா, நம்மள மாதிரி முட்டாள் கிடையாது. அவனுங்களாம் மிக சிறந்த அறிவாளிகள். அங்க இருக்கிறவன் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்டா இருந்தாதான், ஒரு கம்பெனி பேர்ல இருந்தாதான் பணமே அனுப்புவான். சும்மா இண்டிவிஜுவலான புரியுதுங்களா அக்கௌண்ட்டுக்கெல்லாம் எவனும் அனுப்ப மாட்டான். அப்படி இருக்கிறப்போ ஒரு பொது ஸ்தாபனத்தை வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு ஆரோக்கியசாமி எப்படி நீங்க ஏமாத்தலன்னு சொல்லலாம்? ஆமா, வாங்கி பணத்தை வாங்கி ஃபுல்லா டிவிக்கு மீட்டிங் தானே கொடுத்திருக்காரு, பொதுக்கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்திருக்காரு. அதத்தான் சொல்றேன். அப்புறம் அதுதான் சொல்றேன், அது ட்ரஸ்டுக்குன்னு அனுப்புறாங்க. அது நீங்க என்ன பண்ணணும், சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அந்த பணத்தை சமூகம், கட்சி தான் சமூகமா? ஓஹோ, அது வேற தனியா இருக்கோ? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. டிஎம்கே காரன் டிஎம்கே காரன் செஞ்சுப்பான், ஏடிஎம்கே காரன் ஏடிஎம்கே காரன் செஞ்சுப்பான், நாம் தமிழர் காரன் நாம் தமிழர் காரன் செஞ்சுப்பான். ஆனா இதுலதான் மத்தவங்க டிவி கேக்கு செய்யணும்.